अस्सलामुअलैकुम வெல்கம் பேக் ஃபேஷன் மகள் சேனல். இந்த வீடியோவில் லெஹங்கா சோலி தைக்கிறதா பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் நெட்வொர்க் மெட்டீரியலும் அதுக்கு சாட்டின் அண்ட் லைனிங் காட்டன் துணி எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் ஸ்டிச்சிங் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஒர்க்கில் நிறைய சீக்வென்ஸ் எல்லாம் இருக்குது. இதோட அந்த பீட்ஸ் மட்டும் நம்ம இருக்கிறது எடுத்துடலாம். இப்படி கட்டர் வச்சு மெதுவாக அந்த பீட்ஸ் தைச்சிருக்கிற அந்த ஒயரை மட்டும் நான் கட் பண்ணி அந்த பீட்ஸை நான் எடுத்துடுறேன். இந்த துணியில் நிறையா ஒர்க்ஸ் இருக்குது. நம்ம தைக்கும்போது அதை ஊசியில் மாட்டி ஊசி உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம எடுத்தாலும் 1-2 ஊசியில் வந்துடும். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்குக்கிட்ட நம்ம பைப்பிங் தைக்க போகிறோம். அது ஷோல்டர்கிட்ட, ஆர்ம் ஹோல், சைடில் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நான் கீழே சாட்டினும் அதுக்கு மேலே நெட்வொர்க் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே லைனிங் துணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு நெக்கு சரியாக நம்ம வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம நெக்குக்கு பைப்பிங் தைக்க போகிறோம். நம்ம சரியாக வச்சுட்டு இது பின் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒர்க் நெட்டு மேலே வர மாதிரி இப்படி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே லைனிங் துணி, காட்டன் லைனிங் துணி வச்சுருக்கேன். ஓரம் எல்லாம் சரியாக நமக்கு வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ பைப்பிங் தைக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி பைப்பிங் தைச்சி வச்சுருக்கேன். நம்ம சாட்டின் துணிலேயே கிராஸ் கட் பண்ணி உள்ள நூல் வச்சு பைப்பிங் தைச்சிருக்கேன். ரொம்ப ஈஸி தான் இது தைக்கிறதுக்கு. பைப்பிங் தைக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் சாதா கைட்லேயே இது தைக்க போகிறேன். நான் இந்த பைப்பிங்கை உள்பக்கமாக வச்சு தைக்க போகிறேன், நார்மல் கைடில். பாருங்கள், லைனிங் துணி மட்டும் எடுத்துகிட்டு இந்த சைடு நெட்வொர்க் இருக்குது, அதுக்கு மேலே இப்படி பைப்பிங் வச்சுட்டு நம்ம பைப்பிங் தைச்சா அந்த ஓரத்துலேயே நம்ம தைச்சிட்டே வரணும். அந்த பைப்பிங்கில் நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதே இடத்துல நம்ம தையல் போட்டுகிட்டே வரணும். நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டு லைனிங் துணியில் பைப்பிங் தைச்சி அதுக்கப்புறம் சேடனும் நெட்வொர்க்கும் சேர்த்து வச்சு நம்ம பைப்பிங் தைக்கலாம். இது ஈஸியான முறை. ஆனால் அந்த 3 துணியும் கரெக்டாக நம்ம வச்சு தைக்கிற மாதிரி இருக்கணும். கரெக்டாக அந்த ஓரத்தில் ஊசி நிப்பாட்டி, ஊசி உள்ளே குத்தி நிப்பாட்டி அதுக்கப்புறம் திருப்பி நம்ம தைக்கணும். பாருங்கள், ஊசி உள்ளே இறக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி தைச்சிட்டே வரணும். கரெக்டாக அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உள்ளே வச்சு தைச்சிக்கலாம். ரவுண்ட் நெக், போட் நெக்குக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி பைப்பிங் வச்சா. மோஸ்ட்லி ஃப்ராகுக்கு ஒரு லுக்கு தரது இந்த பைப்பிங் தான். ரெடிமேட் லுக் தரும், அழகாக இருக்கும், ஃபினிஷிங்காக தெரியும். பாருங்கள், நம்ம தைச்சி முடித்தாச்சு. பைப்பிங் நமக்கு எப்படி வந்திருக்கு நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, நமக்கு கொஞ்சம் தூரமாக விலகி இருக்குன்னா கூட நம்ம இன்னொரு தையல் அடிச்சிக்கலாம். பாருங்கள், ஃபினிஷிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கட் பண்ண வேணாம், லைட்டாக அந்த பிசர் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம திருப்பி தைக்கும்போது நமக்கு டபுள் தையல் அடிக்கும்போது அந்த தையல் நீட்டாக வரும் நமக்கு. பாருங்கள், பேக் சைடு இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்கோம். இதுக்கும் நம்ம பைப்பிங் தைச்சிக்கலாம். நமக்கு பேக் சைடு ஓப்பன் வர்றதுனால நம்ம 2 பார்ட்டாக இது கட் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ நம்ம இது கட்டிங் பண்ணிக்கலாம். நடுவில் கீழேயும் கரெக்டாக நம்ம லெவலாக வச்சு கட்டிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு பைப்பிங் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான்.
இதுவும் அதே மாதிரி நம்ம வந்து தைச்சிக்கலாம். அந்த ரவுண்டு வளையும் போது பார்த்து மெதுவாக நம்ம தைச்சிக்கலாம். நான் நாட் வைக்கிறதுக்கு ஏற்கனவே இந்த நாட் தைச்சிருக்கேன் சாட்டின் துணியில். அது உள் பக்கமாக வச்சு நான் தைச்சிக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த கர்வ் சரியாக வர மாதிரி நம்ம வச்சு இது தைச்சிக்கலாம். தைச்சிட்டு திருப்பி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸரை நம்ம கட் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம வந்து சிசரால் இப்படி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் திருப்பும் போது அந்த ஷேப் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், ஷோல்டர் கரெக்டாக இருக்கா பார்த்து எக்ஸ்ட்ரா துணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன் சைட் காட்டன் துணியும் இன்னொரு சைடு சாட்டினும் நெட்வொர்க் துணியை வச்சு கரெக்டாக அந்த சென்டரில் பைப்பிங் வர மாதிரி வச்சு நம்ம வந்து தைச்சிக்கலாம். பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. பேக் சைடெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு சுற்றி ஒரு தையல் அடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பீஸ் தைக்க போகிறோம். பாருங்கள், ஹூக்குக்கு இந்த பட்டி தைச்சிக்கிட்டு இருக்கேன். வீடியோ ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால நான் ஷார்ட்டாக காட்டுறேன். பாருங்கள், ரெண்டு சைடும் நான் வந்து தைச்சிக்கிட்டேன். இந்த சைடு வந்து ஹூக்குக்கு உள்ளே போகிற மாதிரியும் இந்த சைடு வந்து காஜாக்கு வந்து வெளியில் தெரிகிற மாதிரியும் பட்டி வச்சு தைச்சிக்கிட்டேன். இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் கைக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணி இது வந்து வச்சு தைச்சிக்கிறேன். கைக்கும் நான் பைப்பிங் வச்சு அதே மாதிரி தைச்சிருக்கேன். பாருங்கள், நம்ம இப்போது கை ஜாயின் பண்ணியாச்சு. கீழே வந்து ஒரு 2 இன்ச் துணி வச்சு நான் தைச்சி உள் பக்கமாக மடித்து தைச்சிக்கிறேன். நம்ம தைக்கும்போது அந்த பீட்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு, இல்லைன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தைக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் கீழே இந்த பட்டி தைக்கும்போது எனக்கு திரும்ப ஊசி உடஞ்சிச்சு. நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அந்த பீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தைக்கலாம். சைடில் தைக்கும் போதும் நம்ம வந்து அதே மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை தைச்சி முடிச்சிட்டேன். இப்போது சைட் ஜாயின் பண்ண போகிறோம். சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அளவு மார்க் பண்ணிக்கலாம். மேலே 16 இன்ச்சு, கீழே வந்து 14.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டாட்ஸ் பிடிச்சிக்கலாம். டாட்ஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணி தைக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து சைட் தைக்கும் போது ஒரு வாட்டி நம்ம மார்க் பண்ணிக்கிறது நமக்கு பெட்டராக இருக்கும். கைக்கும் நம்ம அளவு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நான் டாட்ஸ் தைச்சிட்டு இதை வந்து சைட் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கேன். சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு 3 தையல் அடித்தா நமக்கு போதும். செஸ்ட்டு கிட்ட 1.5 இன்ச் நமக்கு வரும். கீழே இடுப்பு கிட்ட 1 இன்ச் துணி நமக்கு வரும் சைடில். ஏன்னா நம்ம டாட்ஸ் தைச்சிருக்கோம் 1/2 இன்ச் அளவுக்கு. 3 தையல் நம்ம அடிச்சிக்கலாம். இப்போ இந்த நாட்டுக்கு இந்த டிசைன் வைக்க போகிறோம். குட்டியாக தலகாணி மாதிரி இருக்கும். இந்த டிசைன் வைக்கிறதுக்கு நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் 4 பக்கம் தேய்ச்சி வச்சுருக்கேன். சின்னதாக வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் விட்டுருக்கேன். இதுக்குள்ளே நான் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி துணியை வந்து நெரிச்சிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இப்படி மடித்து உள் பக்கமாக இப்படி மடித்து ஊசி நூலால் தைக்க போகிறேன். பாருங்கள், நான் ஒன்று தைச்சிருக்கேன். உள்ளே வந்து சின்ன இதை கட் பண்ணுற இந்த சின்ன துணிகள்லாம் உள்ளே வச்சு நான் வந்து இந்த ஓரத்தில் ஹெம்மிங் மாதிரி பண்ணிக்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிசைன். நீங்கள் வேணால் உங்கள்கிட்ட ஸ்பாஞ்ச் இருந்துச்சுன்னா, இளம் பஞ்சு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கூட உள்ளே வச்சு தைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய பெரிய பீட்ஸு மணிங்க இருந்தால் அது கூட இந்த 4 பக்கத்தில் வச்சு தைச்சிக்கலாம்.
சைட்லேயும் நம்ம நெட்டு துணி வச்சு டிசைன் மாதிரி தைக்க போகிறோம். பாருங்கள், நான் தைச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி வேஸ்ட்டு துணி இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த தைச்ச இந்த டிசைனுக்குள்ளே நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி தைச்சிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதோட பெருசாக கூட வச்சுக்கலாம், இல்லை இதோட குட்டியாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு கூட தைச்சிக்கலாம். நான் சின்னதாக கட் பண்ண துணியை நான் உள்ளே போட்டுட்டேன். இப்போ இந்த சைடை நம்ம தைக்க போகிறோம். கரெக்டாக அந்த அளவு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்ளே வந்து மடித்து இப்படி பண்ணி நான் வந்து ஊசியால் தைக்க போகிறேன். அவ்வளோதான், ஈஸியான ஸ்டெப் இது. நீங்கள் விருப்பப்பட்ட டிசைனில் வச்சுக்கலாம், ட்ராப் டிசைனில் கூட வச்சுக்கலாம். நான் ப்ளைன் நெட் துணியை 4 இன்ச் அளவுக்கு சர்க்கிள் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது இப்படி மடித்து நான் வந்து ஊசியில் தைச்சிட்டு தைக்கும் போது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மேலேருந்து தைங்க. அப்போ தான் அந்த டிசைன் வந்து விரியாமல் இருக்கும், முக்கோண வடிவத்தில் தெரியும். இப்போ நான் தைச்ச அந்த தலகாணி டிசைனில் வச்சுக்க போகிறேன். 3 சைடு நான் இது தலகாணி டிசைனில் தைக்க போகிறேன். ஒரு பீட்ஸ் கூட வச்சு ஒயிட் கலரில் சில்வர் கலரில் வச்சு கூட நீங்கள் இதில் வந்து நடுவில் சென்டரில் வச்சு தைக்கும் போது அழகாக இருக்கும். நம்ம இது தைக்கிறோம் இல்லையா, அதுக்கு நடுவில் வரும். 1 or 2 பீட்ஸ் வச்சு நீங்கள் தைச்சா அழகாக இருக்கும். இப்படி நான் தைச்சி முடித்தாச்சு. இப்போது லெஹெங்காக்கு மேலே பெல்ட்டுக்காக 4 இன்ச் அளவுக்கு துணி நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். சாட்டின் துணியில், சாட்டின் துணி நீங்கள் வாங்கும்போது நல்லா திக்னஸாக இருக்கிற சாட்டின் துணி வாங்குங்க, நல்லா அழகாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு. இதே அளவில் நான் வந்து லைனிங் துணியும் கட் பண்ணிக்கிறேன். ஒரு 9 இன்ச் துணி நான் 4ஆக மடித்து வச்சுருக்கேன். 4 இன்ச் நீளத்தில் நான் கட் பண்ணிட்டேன். லைனிங்கும் இப்படி வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து நம்ம வந்து ஒரு சைடாக தைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம மடித்து இது ஒரு தையல் அடிச்சுக்க போகிறோம். லைனிங் துணி நம்ம ஏன் வைக்கிறோன்னா கொஞ்சம் கிரிப்னஸ் இருக்கும் நமக்கு அந்த பெல்ட்டுக்கு. ஏன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து நாடா கோக்க போகிறோம், அதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். கேன்வஸ் இதுக்கு செட் ஆகாது. இங்கே ஒரு 1/2 இன்ச் நம்ம தைச்சோன்னா இப்படி 1/2 இன்ச் நமக்கு கம்மியாயிடும். இப்படி மடித்து பார்க்கும்போது நமக்கு 1.5 இன்ச் வரும் இந்த துணி. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் நெட்டு துணியை 3 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். இது ஒரு 39 இன்ச் அளவுக்கு நீளம் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ரில்ஸ் வச்சு தைச்சிருக்கேன். கீழே லெஹங்காக்கு ஃப்ரில்ஸ் கொடுக்கறதுக்காக 6 இன்ச் நீளம் உள்ள துணி ப்ளைன் நெட்டில் நான் கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1.5 மீட்டரில் நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன். இந்த துணிங்க நல்லா நிறைய நம்ம ஃப்ரில்ஸ் வச்சு கேதரிங் வச்சு தைச்சோன்னா இந்த லெஹங்காக்கு கீழே பாட்டம் அழகாக இருக்கும். இப்போ இந்த துணிங்க எல்லாம் நான் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து இது கேதரிங் கொடுக்க போகிறேன். நீங்கள் வேணால் ப்ளைன் நெட்டுக்கு பதிலாக ஒர்க் நெட்டு லைட் ஒர்க்கு பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி பீட்ஸு ஸ்டோன் ஒர்க் தூர தூரமாக இருக்கிற அந்த நெட்டு துணி கூட நீங்கள் தைக்கலாம், அதுவும் அழகாக இருக்கும். நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது ஃபில்ஸு தைக்க போகிறேன். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மேலே துணி இந்த மாதிரி வச்சுட்டு 2 விரலால் இப்படி உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோன்னா நமக்கு நல்லா கிட்ட கிட்ட கேதரிங் நமக்கு கிடச்சிடும். நீங்கள் வேணால் தைச்சிட்டு ஒரு நூல் நீங்கள் இழுத்தீங்கன்னா அதில் கூட உங்களுக்கு கேதரிங் வந்துடும். எனக்கு இதுதான் சுலபமாக இருந்துச்சு, அதனால் நான் இதே செஞ்சுக்கிறேன். நம்ம இது 1.5 மீட்டர் துணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஃபுல்லாக இது இந்த மாதிரி கேதரிங் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நான் இது தைச்சி முடித்தாச்சு. இப்போ கீழே பாட்டமுக்கு நான் வந்து நெட்டு துணிக்கு மேலே வச்சு ஜாயின் பண்ண போகிறேன்.
இப்படி நான் வந்து மேலே வச்சு தைச்சிக்கிறேன். நம்ம கேதரிங்க்கு அந்த தையல் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதே தையல் மேலே நான் வந்து இன்னொரு தையல் அடிச்சுக்கிறேன். இதே மாதிரி பாட்டம் ஃபுல்லாக நம்ம தைச்சிக்கலாம். நான் இது 1.5 மீட்டர் துணியை யூஸ் பண்ணேன். இந்த பிளைன் நெட்டில் நம்ம வந்து லெஹெங்காவுக்கு கட் பண்ண அந்த துணிக்கு மேலே இன்னும் துணி வரும், அந்த துணியும் நான் இந்த கேதரிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். லெஹெங்காவுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசைன் வைக்கும்போது நல்லா அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம லெஹெங்காவுக்கு தேவையான மிச்ச துணிங்க வச்சு இடுப்புக்கிட்ட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சாட்டின் துணி இதுவும் நம்ம கீழே மடித்து தைச்சிருக்கோம். சைடில் ஜாயிண்ட் ஒன்று வந்துச்சு. இதே மாதிரி லைனிங் காட்டன் துணி கூட நம்ம தைச்சி வச்சுருக்கோம். இதுவும் கீழே மடித்து தைச்சிருக்கோம். சைடில் ஒரு ஜாயிண்ட் வந்திருக்கும். இப்போ இதில் நம்ம கேன் அட்டாச் பண்ணிக்கலாம். கேன் வந்து நல்லா இந்த கேன் நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. பண்ணா கூட பெருசாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. அந்த பண்ணால் நான் நடுவில் ஹாஃபாக கட் பண்ணி அதை மடித்து அப்படியே தைக்கிறேன். சாரி, இது பெரிய பண்ணனால நான் வந்து 3ஆக கட் பண்ணியிருக்கேன் நீளத்தில். அதில் நான் வந்து ஃபோல்டு பண்ணி தைக்க போகிறேன். இது கேனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பாருங்கள், இது நல்லா ஸ்டிஃபாக திக்னஸாக இருக்குது. இந்த கேன் நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்படி இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸில் கேன் வந்து பண்ண சின்னதாக இருக்கும், அதில் நடுவில் ஹாஃபாக கட் பண்ணி நான் தைச்சிருப்பேன். இந்த கேன் வந்து நான் 3ஆக கட் பண்ணியிருக்கேன். நல்லா பெரிய பண்ணாவாக இருக்குது இந்த கேன். நீங்கள் பார்த்து வாங்குங்க. வாங்கும்போது நல்ல திக்னஸாக ஸ்டிஃபாக இருக்கும்போது உங்களுக்கு கேன் வந்து கம்மியாக தேவைப்படும். பாருங்கள், ஒரு 2 இன்ச்சு நான் வந்து இப்படி மடித்து முன்பக்கமாக அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் மடிச்சிருக்கேன். இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம தைக்கும்போது நல்ல பஃபியாக அழகாக இருக்கும். கவுனுக்கும் சரி லெஹங்கா சோலிக்கும் நம்ம தைக்கிறதுக்கு நல்லா பஃபியாக தெரியும். ஃபுல்லாக இதே மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் நெருக்கத்தில் கூட நீங்கள் வந்து கிட்ட இந்த ஃப்ரில்ஸ் பிடிச்சிக்கலாம். லைனிங் துணிக்கு கீழே ஒரு 2 இன்ச் துணி விட்டு தான் நான் வந்து தைச்சிருக்கேன். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் பிடிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே சாட்டின் துணி வரும். இதுக்கு மேலே நம்ம தைச்ச பிளேன் நெட் துணி மேலே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம பெல்ட் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த 3 துணியும் நம்ம கரெக்டாக வச்சுட்டு ஒரு தையல் அடிச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம 1/2 இன்ச் தைச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே நம்ம வந்து தைச்சிக்கலாம். நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே பெல்ட் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நமக்கு கேதரிங் வந்து நெருக்கமாக வந்திருக்கு. பாருங்கள், உள்ளே அவுட் சைடில் வந்து ஒரே ஒரு தையல் வந்திருக்கு. மேலே மட்டும் அந்த பிளைன் நெட்டுக்கு மட்டும் நம்ம கேதரிங் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பெல்ட்டை நம்ம வந்து இந்த ஓரத்தில் நம்ம வந்து 1/2 இன்ச் மடித்து தைச்சிக்கலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்க போகிறோம்.
இப்போ நாம் இதுக்கு மேலே வச்சு கரெக்டாக அந்த தையல் மேலே வர மாதிரி 1/2 இன்ச்சு அப்படியே நம்ம வந்து தைச்சிக்கலாம். தைக்கும் போது இந்த நெட்டு துணி நமக்கு மேலே வர வாய்ப்பு இருக்குது. அது கரெக்டாக நம்ம வந்து வச்சு தைக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம தைச்சிக்கலாம். நீங்கள் இதுக்கு நாட்டுக்கு பதிலாக ஹூக்கை வச்சு தைச்சிங்கன்னா உள்ளே கேன்வஸ் வச்சு அயன் பண்ணி தைச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் நாட் வைக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி உள்ள லைனிங் துணி வச்சு தைச்சிருக்கோம். இப்போது நம்ம இந்த மாதிரி மடித்து இந்த ஓரத்தில் ஒரு தையல் அடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக அதை வச்சு நம்ம தைக்கும்போது அவுட் சைடு நம்ம இப்படி தைக்கும்போது ஃப்ரண்ட்லேயும் நமக்கு அழகாக தையல் விடும். உள்ளே இந்த துணியை உள்ளே நம்ம தள்ளி வலது கையில் உள்ளே தள்ளி நம்ம கரெக்டாக வச்சு தைக்கணும். ஏன்னா அந்த நெட்டு துணி மேலே வரும். கேதரிங் பண்ண அந்த நெட்டு துணி வந்து நமக்கு அசைஞ்சு அசைஞ்சு மேலே வந்துடும். தையலில் வரும்போது நம்ம திரும்ப பிரித்து தைக்கதான் இருக்கும். நம்ம தைக்கும் போதே கரெக்டாக வச்சு நம்ம தைச்சோன்னா பாருங்கள், ஃபினிஷிங் அவுட்லுக் அழகாக இருக்குது. நான் 2 தையல் அடிச்சிருக்கேன். இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இன்னொரு தையல் அடிச்சிருக்கேன். இந்த சைடு இந்த மாதிரி மடித்து தைச்சிருக்கேன். இந்த சைடு ஓப்பன் வரும் இல்லையா, அதுக்காக. நீங்கள் விருப்பப்பட்டால் அங்கேயே ஜிப்பு கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் நான் ஜிப்பு வைக்கல. இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 4 இன்ச் துணி விட்டுட்டு நான் இங்கேருந்து ஜாயின் பண்ண போகிறேன். கரெக்டாக நமக்கு அந்த நெட்டு துணி சாட்டின்னு ப்ளஸ் லைனிங் காட்டன் கரெக்டாக வர மாதிரி வச்சு நம்மளை இது சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நான் 2 தையல் அடிச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஓவர்லாக் பண்ணிப்பேன். நாட்டு தைக்கிறதுக்கு நான் லைனிங் காட்டன் துணி எடுத்திருக்கேன். அப்போது தான் நாட்டு நமக்கு கிரிப்பாக நிற்கும். சாட்டினில் தைச்சிங்கன்னா நீங்கள் ஸ்லிப்பாகி வந்துடும். ஸ்லிப்பாகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு துணியை எடுத்து நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த நாட் நல்லா மெலிசாக இருக்கட்டும். நல்லா மெலிசாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு, இல்லை அதை விட மெலிசாக இருந்தாலும் ஓகே. நான் இந்த அளவுக்கு வச்சு தைச்சிக்க போகிறேன். இந்த லைனிங் துணி கொஞ்சம் சாட்டின் மெட்டீரியல் துணியோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. டார்க் கலராக இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். நான் இந்த அளவுக்கு தைச்சி முடிச்சிட்டேன். இப்போது இதுக்கு லட்கன் தைக்கிறதுக்கு நான் 4 இன்ச் அளவுக்கு ப்ளைன் நெட் எடுத்திருக்கேன். சர்க்கிளாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெட்டு துணிலையும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ப்ளவுஸ்க்கு வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வச்சு பாருங்கள். ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சாச்சு. லெஹங்காவோட அவுட்லுக் இது தான். கீழே ஃப்ரில்ஸ் வச்சு தைச்ச இந்த டிசைன் அழகாக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாக ஃப்ரில்ஸ் வச்சு இப்படி தைக்கும் போது அழகாக இருக்கும். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே இந்த மாதிரி கேன் வச்சு அட்டாச் பண்ணது நல்லா பஃபியாக வந்திருக்கு. இதோட பெல்ட்டு பெல்ட்டுக்கு நான் வந்து 2 ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். சைடில் இந்த லட்கன் பாருங்கள். ப்ளைன் நெட்லேயும் சாட்டின்லேயும் நான் தைச்சிருக்கேன். ப்ளவுஸ்க்கு வேறு டிசைன் வச்சுருக்கேன். லெஹங்காவுக்கு இந்த டிசைன் வச்சுருக்கேன். ப்ளவுஸோட அவுட்லுக்கும் பாருங்கள். நல்லா இந்த துணி நல்லா அழகாக இருக்குது. அந்த ஒரு கிறிஸ்டல் டைப்பில் நமக்கு தெரியுது. அந்த ஒர்க்கும் அது ஷைனிங்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கிறிஸ்டல்ஸ் பீட்ஸ் மாதிரியே இருக்குது. நெக்குக்கு பைப்பிங் வச்சு தைச்சதும் ஒரு நல்ல அவுட்லுக் தெரியுது. பேக் சைடில் நான் ஹூக்கு வச்சு தைச்சிருக்கேன். உள்ளே ஓவர்லாக் அடிச்சிருக்கேன்.
இது ப்ளவுஸோடைய லட்கன். இதில் உள்ள நம்ம வந்து துணி வச்சு தைச்சதுனால நமக்கு தெரியல, அழகாக இருக்குது. நீங்கள் வேணால் உள்ள ஸ்பான்ஸ் கூட வச்சுக்கலாம். பேக் சைடோட அவுட்லுக் இது பாருங்கள். வேர் பண்ணும்போது நல்லா அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக நிற்கும் நமக்கு. மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.